வணக்கம் மக்களே. கண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவும் பழங்கள். நான் சொல்லக்கூடிய பழங்களை நீங்கள் சாப்பிட்டா போதும், உங்களுடைய கண்களின் பிரச்சனை போயிடும். நமது உடலை போன்ற கண்களுடைய செயல்பாட்டிற்கும் குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுதுங்க. இந்த சக்திகளை உணவுல இருந்து மூலம் தான் நம்மளால பெற முடியும். ஸோ எந்த மாதிரியான பழங்கள், எந்த மாதிரியான உணவுகளை நம்மளுடைய கண்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம், கண்களை பாதுகாக்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் தான். அது மட்டும் கிடையாது, இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். நமது உடலை போன்றே கண்களின் செயல்பாட்டிற்கு குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. இந்த சக்திகள் உணவுகள் மூலமே பெற முடியும். அதுவும் பழங்களில் ஊட்டச்சத்து அதிகம் உள்ளதுனால அந்த பழங்களை அன்றாடம் உட்கொண்டு வந்தால் கண் பார்வை பிரச்சனைகளை தடுக்கப்பட்டு கண்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பழங்கள் கண்களுக்கு அது ஆரோக்கியம் தருமா, அது மாதிரியான எல்லா தகவலும் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்களுக்கு அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்கறத நிப்பாட்டணும். அது பண்ணாவே நம்மளுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு தேவைன்னு சொல்கிறோம். ஆனால் நைட்டு ஃபுல்லாக மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு காலையிலேருந்து, அதாவது சீக்கிரமாக எழுந்து ஒர்க் போகிறவங்களும் சரி, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கும் சரி, கண்களில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஸோ அதற்கான காரணமே நமக்கு தூக்கமின்மை பிரச்சனையாக இருக்கலாம். அதே சமயம் தேவையான ஊட்டச்சத்து கண்களுக்கு போகிறது இல்லை அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழைப்பழம். வாழைப்பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. குறிப்பாக கண் வறட்சி பிரச்சனை சந்திப்பவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்றது நல்லது. எனவே என்ன பண்ணணும், தினமும் ஒரு 2 வாழைப்பழங்களை சாப்பிடணும். இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வாழைப்பழம் பால் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும். கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய பாலும் வாழைப்பழமும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் கண்களில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. கண்களுக்கு தேவையான சக்தி அப்படின்றது இதன் மூலயமா கிடைச்சிருது. ஸோ தினமும் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா வாழைக்காய், இந்த மாதிரி வாழைத்தண்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே அதிகமான சத்து, ஊட்டச்சத்து, புரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம். ஸோ மாம்பழம் யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே கண்டிப்பாக மாம்பழம் பிடிக்கும். கோடைக்கால பழமாக இருக்கக்கூடிய மாம்பழத்தில் கண்களின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்தான வைட்டமின் ஏ என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது கண்களுடைய மேல் பரப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து கண்களில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்குது. ஸோ உடலில் வைட்டமின் ஏ குறைவாக இருந்தாதான் அது கண்களுடைய வறட்சியை ஏற்படுத்தும். எனவே மாம்பழங்கள் உங்களுக்கு கிடைத்தா அவரை தவறாமல் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீசன் ஃப்ரூட் அப்படின்றதுனால கண்டிப்பாக கோடை காலங்களில் தான் கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும் போதாச்சும் நம்ம அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால உங்களுடைய கண்களின் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் சத்து ரொம்ப முக்கியம். வைட்டமின் கேரட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் மாம்பழம் மட்டும் கிடையாது, மாங்காய். இந்த மாங்காயிலையும் நிறையவே ஊட்டச்சத்துகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புளிப்பு சுவை இதில் காணப்படுறதுனால ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காயாக இருக்கும். அதே தான் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த புளிப்பு சுவை மிகுந்ததுலலாம் வைட்டமின் சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, அதுக்கப்புறம் பிளாக்பெர்ரி போன்றவை கண்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவக்கூடிய சிறந்த பழங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிப்பும் புளிப்பும் கலந்த இப்பழங்களில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் டோடாஸ்பின், மீளுருவாக்கம் பண்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இவை கண்களில் உள்ள இரத்த நாளங்களுக்கு ஆதரவை வழங்குது. இது தவிர இவற்றில் பார்த்திங்கன்னா அந்தோசியன்கள் காணப்படுது. இவை பார்த்திங்கன்னா விழித்திரையின் தனிமங்களில் ஏற்படும் அடைப்பை தடுக்குது. அதனால் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு மாம்பழமும் மாங்காயும் பெர்ரி வகைகள்
அதாவது புளிப்பு நிறைந்த பழங்கள்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ பழம். அவகேடோ என்று அழைக்கப்படும் வெண்ணெய் பழத்தில் லூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற பொருட்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இவை மாலை நேர பார்வையை மேம்படுத்த உதவுது மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து கண்களை வந்து பாதுகாக்கிறது. எனவே கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த ஒரு பழத்தை கொண்டு மில்க் ஷேக் செய்து அடிக்கடி நம்ம குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அவகேடோ ஊட்டச்சத்துக்களில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அப்புறம் வந்து சருமத்திற்கு ரொம்பவே வந்து பொலிவு தரக்கூடிய ஒரு பழங்களை இதுவும் வந்து ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு அவகேடோ வந்து தேடி வாங்கி சாப்பிடணும். சின்ன சின்ன சாதாக இருக்கும், அதை நீங்கள் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு பழம் அப்படின்னே சொல்லலாம். என்ன பழம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு பழங்களில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது வந்து கண்புரை பிரச்சனை எதிர்த்து போராட உதவுது மற்றும் இதில் வந்து நீர் சத்து அதிகம் இருப்பதனால கண்களை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே கம்ப்யூட்டரில் முழு நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா வைட்டமின் வந்து ரொம்பவே நமக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுடைய உடம்புல வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வைட்டமின்க்கு பெயர் போன ஒரு பழம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆரஞ்சு பழம். அதனால் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றத மட்டும் மறக்காதீங்க. தினமும் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிறு சுத்தமாகும், வயிற்றில் பிரச்சனை வராது, அடிக்கடி வயிறு வலி சூடு வரவங்க இதெல்லாம் வந்து வரவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் பழத்தில் வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. இது வந்து கண்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு பழமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஜிங்கு, வைட்டமின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எதிர்த்து போராட, அதாவது கண் நோய்களை எதிர்த்து போராட பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனைத்து காலங்களிலும் மிகவும் விலை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரே பழம் தான் பப்பாளி. இந்த பப்பாளியில் கனிம சக்திகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நொதிகள் போன்றவை அதிகமாக இருக்குது. இவை விழித்திரையில் வரக்கூடிய அதிகப்படியான ஒளியை உறிஞ்சுவதற்கு உதவுது. கண் பார்வையை மேம்படுத்த விரும்புபவர்கள் பப்பாளியை தினமும் சாப்பிடலாம். ஸோ மக்களே, நான் சொன்ன இந்த சில வகை பழங்களை நீங்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுடைய கண்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய உண்மையான தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு பதிவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போயிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.